வணக்கம். நான் உங்கள் தன்னவன், பாரம்பரிய சித்த மருத்துவர். வழக்கம் போலதான் நம்ம எப்பவுமே மூலிகையை தேடி நம்ம ஒவ்வொரு புது புது விதமான வீடியோக்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு புது விதமான ஒரு வீடியோ தான். ஏற்கனவே நம்ம இந்த வீடியோ கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலும் மறுபடியும் நம்மளுடைய நேயர்களுடைய விருப்பத்துக்காக வேண்டி மறுபடியும் அதில் செயல்முறையோடு இந்த வீடியோவை நம்ம வெளியிடுறோம். இந்த வீடியோவில் நம்ம பதிவிடக்கூடிய ஒரு மூலிகையினுடைய பெயர் அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா கட்டுக்கொடி. அதாவது உடலை கட்டுக்கொப்பாக வச்சுக்கிறதுனால இதுக்கு பேர் கட்டுக்கொடின்னு சொல்லுவாங்க. அது இதுதான் பாருங்கள். ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இது எல்லா இடத்துலையுமே கிடைச்சிடாது. அது மாதிரி அதே மாதிரி நர்சரி மாதிரிலாம் வச்சு இதை வளர்க்க முடியாது. இது தானாக வளரக்கூடியது. இதுக்கு நிறைய விதைகள்லாம் இருக்குது. விதை பூ எல்லாமே இருந்தாலுமே கூட இது காட்டு பகுதிகளிலும் பரந்த வயல்வெளிகளிலும் தான் இது வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா இதை பற்றி வயாக்ரான்னு சொல்லணும். இயற்கை வயாக்ரா அப்படின்னு சொல்லலாம். அதாவது வயாக்ராவை பற்றி தெரியாதவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வயாக்ரான்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் அதுதான். அந்த மாதிரியான ஒரு செயலை இது ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கட்டுக்கொடி. ஒரு ஆண் மகனுக்கு என்ன மாதிரியான பண்புகள் அதிகப்படியாக தேவையோ அது அத்தனையும் இது கொடுக்கக்கூடியதான். அதாவது உயிரணுக்கள் ரொம்ப வீரியமாக இருக்கிறதுக்காக வேண்டியும், உயிரணுக்களில் அந்த உயிரோட்டம் அதிகமாக இருக்கிறதுக்காக வேண்டியும், நீர்த்து போன விந்து கட்டி ஆகிறதுக்காக வேண்டியும், அதிகமான உடல் சூட்டை உடல் சூடு அதிகமாக ஏற்பட்டுனாலும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா விந்து தானாக உடைஞ்சி வெளியே போகும். அந்த மாதிரியான உடல் சூட்டை தணித்து அதையும் சரி பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த கட்டுக்கொடி. இந்த கட்டுக்கொடி ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாங்க. ஆண் மலட்டுத்தன்மையை கண்டிப்பாக நீக்கக்கூடியது 100% நான் உத்தரவாதத்தோடு சொல்கிறேன். இது நம்ம ஏட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சொல்லலை. செயல்முறையாக நம்ம பாரம்பரியமாக இதை மற்றவங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக கண்ட ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அந்தளவுக்கு மிக அற்புதமான பலன்களை அளிக்கக்கூடியது. இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும்னா தண்ணீரை கட்டக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இது ஜல கட்டுன்னு சொல்லுவாங்க. இது இன்னும் சில பேர் மாந்திரிகத்தில் என்ன பண்ணாங்கன்னா இது நிறைய பயன்படுத்தி ஒரு வித்தையெல்லாம் காட்டுவாங்க. இந்த தண்ணியை ஜெல்லாக மாற்றுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு தன்மை இந்த ஒரு தாவரத்துக்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது. உலகத்திலே இந்த ஒரே ஒரு தாவரம் மட்டும்தான் தண்ணீரை கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஜெல்லாக மாற்றிடுது. தண்ணியே கட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாவரம். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நீர்த்து போன விந்தை கட்டும், உயிரணுக்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணும், மலட்டுத்தன்மையை நீக்கும். இன்னும் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை போக்கும், கர்ப்பப்பை சுவர்களை வலிமையாக்கும். அதே மாதிரி இந்த வெள்ளைப்படுதல் வெட்டை அதெல்லாம் சுத்தமாக நிவாரணம் பண்ணிடுது. அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு கொடி தான் இந்த கட்டுக்கொடி. இந்த கட்டுக்கொடி பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு பரிச்சயமான ஒரு விஷயம் தான். நகரப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பரிச்சயம் இல்லாத விஷயம். ஆனால் நகரப்புறத்துலேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மருந்து கடைகளில் கட்டுக்கொடி பொடி அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அதை வாங்கி சரியான ஒரு மருத்துவருடைய ஆலோசனைப்படி இது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீண்ட காலமாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொடி எப்படி ஜெல்லாக மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த தழையை நம்ம இது மாதிரி கசக்கி இதுலேருந்து சாறு எடுத்துக்குவோம். இந்த சாரை ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டு வச்சோம்னா இது எப்படி ஜெல்லாக மாறுதுங்கிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். இது குறைந்தபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிடங்களுக்குள்ளே இது ஜெல்லாக மாறுறதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. நண்பர்களே பாருங்கள், அழகாக கட்டி போயிருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இது நம்ம அப்படியே கையில் எடுக்கலாம். இது பாருங்கன்னா எவ்வளோ டைட்டாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் இது கட்டும். தண்ணீரை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கொடி தான் இந்த கட்டுக்கொடி. பாருங்க, இதுதான் கட்டுக்கொடியோட மகிமை. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம எந்த ஒரு பாத்திரத்தில் இந்த கட்டுக்கொடியோட சாரை விடுறோமோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவாகவே இது மாறிடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது இந்த ஜெல்லை தான் நாம் என்ன சொல்லணும்னு கேட்டோம்னாக்கா காலையில் இது கூட நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை அது மாதிரி சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண் மலட்டுத்தன்மை இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அழகாக நிவர்த்தி ஆகும். பாருங்கள், இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது மாதிரி கட்டுக்கொடியில் மட்டும்தான் இது சாத்தியமாகும். கட்டுக்கொடி மட்டும்தான் உலகத்திலே தண்ணியை இந்த மாதிரி ஜெல்லாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான
சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. இந்த மூலிகை தான் வந்து நாம் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும், இந்த மாதிரியான மலட்டுத்தன்மை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இதை பரிந்துரை செய்கிறோம். ரொம்ப ரொம்ப வந்து நேரடியாக கண் கூட கண்ட ஒரு ரிசல்ட்டுங்க இது. அதனால தான் இது உங்களுக்கு நான் இந்த முறை காட்டியிருக்கேன். இது மாதிரி வந்து இந்த கட்டுக்கொடியால் மட்டும்தான் இது ஒன்று சாத்தியமானது. அதாவது வந்து உலகத்திலே வந்து தண்ணீரை ஜெல்லா மாற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு தாவரம் எதிரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கட்டுக்கொடி மட்டும்தான். இந்த கட்டுக்கொடிக்கு மட்டும்தான் இத்தகைய ஒரு சக்தி இருக்கு. இந்த கட்டுக்கொடியை வந்து நம்ம தினமும் வந்து இது மாதிரி ஜெல்லா காலையில வந்து, அதாவது இரவு நேரத்தில் வந்து நீங்க இது புழிஞ்சி தண்ணியில விட்டுட்டீங்கன்னா அந்த சாரை இது மாதிரி ஜெல்லா மாறிடும். இதுல வந்து நீங்க நாட்டு சர்க்கரை அல்லது வந்து சீமை சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய வெள்ளை சர்க்கரை இது மாதிரியான சர்க்கரையை சேர்த்து நீங்க அப்படியே நேரடியாக சாப்பிடலாம். இதுல எந்த விதமான தோஷங்களும் எதுவுமே கிடையாது, எந்த விதமான கலப்பும் ஒன்றும் கிடையாது. இது நீங்க எப்படி நம்ம சாறு பிடிக்க விடுறோமோ அதே மாதிரி தான். இதுல முன்கூட்டியே அந்த தண்ணியில நீங்க சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்து இந்த மாதிரியான சாறு பொழிஞ்சு அந்த சாற்றை வந்து தண்ணியில கலந்து வச்சிங்க அப்படின்னா இது மாதிரி ஜெல்லா மாறிடும். காலையில நேரத்தில் நீங்க வெறும் வயிற்றுல இந்த ஜெல்லை வந்து தொடர்ந்து ஒரு அரை மண்டலமோ அல்லது ஒரு மண்டலமோ நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களுடைய மலட்டை தன்மை நீங்கும், விந்தணுக்கள் வந்து கட்டிப்படும், நீர்த்து போயிருக்கிற விந்துக்கள் கட்டியாகும். அதே போல வந்து உயிரணுக்களுடைய வீரியம் வந்து அதிகப்படும். அதே மாதிரி வந்து எண்ணிக்கை குறைபாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 25,000க்கு மேல இருந்தாதான் வந்து கருவுறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது நீங்க தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு ரிசல்ட்டும் நீங்க இதன் மூலமா பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பெண்களுக்கு இந்த நீர் கட்டி இருக்கிறது, கர்ப்பப்பையில வந்து பலவிதமான கோளாறுகள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது, மாதவிடாய் வந்து தள்ளி போகிறது அல்லது முன்கூட்டியே வர்றது, இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே வந்து இதை நீங்க எடுத்துக்கலாம். ஆனா என்ன ஒரு விஷயம் கேட்டா நீங்க மருத்துவரை கண்டிப்பா ஆலோசனை பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இதனுடைய அளவு எவ்வளவு நீங்க சாப்பிடலாம், எவ்வளவு எடுத்துக்கலாம், எத்தனை வேலை எடுத்துக்கலாம், எந்த அளவுல நீங்க இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து மருத்துவர் மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு ஆலோசனை சொல்லுவார். ஸோ அந்தபடி வந்து நீங்க மருத்துவருடைய ஆலோசனைப்படி இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம இவ்வளவு நேரம் பேசினது எல்லாமே வந்து மிக அற்புதமான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். எவ்வளவு பேர் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து கோயிலுக்கெல்லாம் சுத்துறாங்க, தவம் இருக்கிறாங்க, என்னமோ செய்யறாங்க. அதுக்கெல்லாம் அடிப்படையான காரணமா இருக்கக்கூடிய அந்த மலட்டுத்தன்மையை நீக்குவதில் மிகப்பெரிய பங்காற்றக்கூடியதுதான் இந்த கட்டுக்கொடி. இந்த கட்டுக்கொடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கை வயாக்கிறான்னு ஏன் சொல்றாங்க கேட்டாக்கா, எப்படிப்பட்டவங்க, அதாவது வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறவங்க கூட, ரொம்பவே முடியாம இருக்கிறவங்க, சில பேருக்கு வந்து அந்த தாம்பத்திய உறவுல நாட்டம் இல்லாம இருக்கிறது, பாலின சேர்க்கையில வந்து ஒரு துளி கூட விருப்பமே இல்லாம இருப்பாங்க, சில பேர் கல்யாணத்தை தள்ளி போடுவாங்க, அந்த மாதிரியான நபர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த கட்டுக்கொடி ஒரு வரப்பிரசாதம். இந்த கட்டுக்கொடியை யார் வந்து எடுத்துக்கிறீங்களோ நிச்சயமா அவங்களுக்கு இந்த நம்ம மேல சொன்ன அத்தனை விஷயங்களும் மிக அற்புதமா நடக்கும். கண்டிப்பா இதுல மிகப்பெரிய ஒரு மாயஜாலமே இருக்கு. நீங்க இதை பயன்படுத்தும் போது மட்டும்தான் இது உங்களுக்கு வந்து புரிய வரும். இதுல ஒரு குறிப்பான விஷயம் கேட்டாக்கா, கிராமப்புறத்துல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நிறைய பேருக்கு இது பரிச்சயமா இருக்கும். அவங்க கிட்ட வந்து இதை நீங்க கேட்டு வாங்கி பயன்படுத்தலாம். அப்படி இல்லை நகர்ப்புறத்துல வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், ஆனா அது எந்த அளவுக்கு பியூரிட்டியா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நம்ம பச்சையாவும் அனுப்பி தரோம் அல்லது காய வச்ச பொடிகளும் நம்ம வந்து அனுப்பி தரோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த சேனல்ல வந்து நீங்க உங்களுக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவை, பச்சையா வேணுமா பொடி வேணுமா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அனுப்பி தரோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்கு, அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டு நீங்க சொல்லிட்டு இந்த கொடியை வந்து நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வீடு தேடி வரதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் செய்வோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை பாக்கியத்துல வேற என்ன மாதிரியான குளறுபடிகள் இருக்கோ அதை நீங்க என்கிட்ட வந்து நீங்க பேசலாம், பேசிட்டு ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் கூட இதை பண்ணிக்கலாம். பாருங்க, தொடர்ந்து இதே மாதிரி நம்ம வீடியோக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ரொம்ப ஆச்சரியமான பல மூலிகைகளும் உங்களுக்கு தொடர்ந்து அறிமுகப்படுத்த போறோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பா நிறைய வீடியோக்கள் வந்துட்டே இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே போல இன்னொரு அற்புதமான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.